ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ்குமார், ஐஸ்வர்யா ராஜேஷ், ரோஹிணி, கீதா கைலாசம், காளி வெங்கட் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டியர் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவான ஜிவிபி ஒரு லைட் ஸ்லீப்பரா இருக்காரு. அதாவது ஒரு சின்ன குண்டூசி சத்தம் கேட்டா கூட இவருக்கு தூக்கம் கலைஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு லைட் ஸ்லீப்பரா ஜிவிபி இருக்காரு. ஹீரோயின் ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா தூங்கும் போதெல்லாம் கொரட்டை வர பிரச்சனை இருக்கு. குட் நைட்ல மோட்டர் மோகனை பாத்திருப்பீங்க இல்லையா, இது ஃபீமேல் வெர்ஷன். ஜிவிபி அண்ட் ஐஸ்வர்யாவோட அம்மா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது காரணமாக ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வருது. இப்படி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. லைட் ஸ்லீப்பரா இருக்கிற ஜிவிபியால ஐஸ்வர்யா கொரட்டை விடுறத சகிச்சுக்க முடியல. இதன் காரணமாக ஜிவிபி ஐஸ்வர்யாவை டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தாங்களா இல்ல டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த டியர் படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்தோட ஹீரோவான ஜிவி பிரகாஷ்குமார் 3 weeks பிஃபோர் பாத்தீங்கன்னா ரெபல் படத்தோட ரிவ்யூ பண்ணியிருந்தேன். போன வாரம் கல்வன் படத்தோட ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இந்த வாரம் டியர். இப்படி மாசத்துக்கு 3 படத்தை இறக்கியிருக்காரு. 3 படத்துலயுமே ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே இல்ல. சொல்ல போனா இந்த படத்துல ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். இல்ல அந்த கேரக்டர் அப்படிதான் ரைட் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. சோ ஆக்டிங் வைஸ் ஜிவிபி பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகணும். படத்தோட ஹீரோயினான ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான். ஆல்ரெடி இந்த படத்துலயும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஒரு சில எமோஷனல் சீன்ஸ்ல எல்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரை தாண்டி ரோஹிணி, தலைவாசல் விஜய், காளி வெங்கட் இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுலயும் கிளைமேக்ஸ்ல காளி வெங்கட்க்கும் அவரோட வைஃப்க்கும் ஒரு சீன் வரும். அந்த சீன் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காளி வெங்கட் பெர்ஃபார்மன்ஸ்ல குறையே இல்லாம பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. மியூசிக் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. பிஜிஎம் கூட ரொம்ப லைட்டா தான் இருந்துச்சு. ஸ்பெஷலா எதுவும் இல்ல. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஜிவிபிக்கும் ஐஸ்வர்யாக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையை நோக்கியே போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவரோட ஃபேமிலியை விட்டுட்டு ஓடி போன அவரோட அப்பாவான தலைவாசல் விஜயை தேடி இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அந்த ஜம்ப் தேவையானே தெரியல. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா போரிங்கான சீன் எக்கச்சக்கமா இருக்கு. அதுவும் சின்ன வயசுல ஜிவி பிரகாஷன் அவரோட ஃபேமிலியை விட்டுட்டு போன அப்பாவை கூட்டிட்டு வந்து ஃபேமிலியோட சேர்த்து வைக்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த ரீசன் எனக்கு பாத்தீங்கன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த கொரட்டை வீர பிரச்சனையை ஆல்ரெடி குட் நைட் அப்படிங்கிற ஒரு படத்துல நம்ம பார்த்துட்டோம். சோ அதுல காமிச்சதே நிறைய விஷயங்கள் இதுலயும் காமிச்சிருக்காங்க. இது கம்பேரிசனுக்காக சொல்ல பாக்குற எல்லா ஆடியன்ஸ்க்கும் இது ஃபீல் ஆகும். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த டியர் படம் ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்டார்ட் ஆகி ஒரு போரிங் செகண்ட் ஹாஃபோட முடியுது. ஜிவி பிரகாஷ்குமார் ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு தோணுது. சோ எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.